السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قد أفلح من زكاها. قال نبينا صلى الله عليه وسلم: إن الله تعالى لا ينظر إلى صوركم وأموالكم ولكن إنما ينظر إلى قلوبكم وأعمالكم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இரலத்தில் வரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான அன்பன் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்தாலா நம் அனைவர்களை நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. நம் வாழும் காலமெல்லாம் அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. திடீர் மரணங்களை விட்டு காத்தருள் புரிவானாக. ஆக்சிடென்ட்டுகள், ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள், சிரமங்களை விட்டு காத்தருள் புரிவானாக. இறுதி மூச்சு கலிமாவோடு பிரியக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 1447 ஹிஜ்ரி ஆண்டு இது 5வது மாதமான ஜமாதுல் அவ்வல் மாதம் பிறை 15 நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த 3வது ஜும்ஆவினுடைய அனைத்து பலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி சஹாபாக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு செய்தியை சொன்னாங்க. இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்த விஷயம் இது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க: அல்லாஹ் தண்ணீரின் மீது இந்த பூமியை படைச்சு வச்சான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பூமி ஆடியது அப்படிங்கிற செய்தி நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிற ஹதீஸுகள் தான். கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன ஹதீஸ் எல்லாம் சொன்னாங்களோ அதை தான் 1400 வருஷமா நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சொல்லி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்ம கபூல் செய்வானாக. இப்போ அந்த ஹதீஸ்ல பூமியில, அதாவது தண்ணியின் மீது அந்த பூமியை வைக்கும் பொழுது அந்த பூமி ஆடியது, அசைந்து கொண்டே இருந்தது. எப்படி ஒரு பந்தை கொண்டு போய் தண்ணியில வச்சோன்னு சொன்னா அந்த பந்து அங்கிட்டு இங்கிட்டு ஒரு நிலை இல்லாமல் இருக்குமோ அது போன்று நிலை இல்லாமல் இந்த பூமி இருந்தது. அப்ப அல்லாஹ் அந்த பூமியை நிலைப்படுத்துவதற்காக வேண்டி மலைகளை உருவாக்கி வைத்தான். மலைகளை ஸ்ட்ராங்குக்காக வேண்டி பாறை வச்சு அடிக்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், மலைகளை உருவாக்கி மலைகளை அந்த பூமியின் மீது நட்டு வைத்தான். அது பூமி ஆடாமல் நின்றது. இந்த விஷயத்தை பார்த்த மலக்குமார்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள்: ரப்பே, இந்த மலையை விட உறுதியானது ஏதாவது இருக்குதா? மலையை விட உறுதியானது ஏதாவது இருக்குதா? அல்லாஹ் சொன்ன, ஆமா, ஒன்னொன்னாக வரிசையாக அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருவான் என்ற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த ஹதீஸ்ல தொடர்ச்சியாக சொல்லி தருவாங்க. இந்த மலையை விட உறுதியானதாக நீ எதையும் படைத்திருக்கிறாயா ரப்பே அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, இந்த மலையை உடைச்சி எடுக்கிறதுக்கு உண்டான இரும்பை நான் உறுதியாக படைத்திருக்கிறேன். இரும்பை விட உறுதியா ஏதாவது படைச்சிருக்கிறியா அப்படின்னு மலக்குகள் கேட்பாங்க. ஆம், அந்த இரும்பை நினைத்த வடிவத்தில் மாற்றுவதற்குண்டான அந்த சக்தி நெருப்புக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் நெருப்பை உறுதியானதுன்னு சொல்லுவான்.
அதே மாதிரி அந்த நெருப்பை விட உறுதியானது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமா, அந்த நெருப்பை அணைப்பதற்கு உண்டான உறுதியை தண்ணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்வதாக. தண்ணீரை விட பலமானது எதுவும் உண்டா? காற்று இருக்கிறது. அந்த தண்ணியை நினைச்ச இடத்துக்கு தள்ளிட்டு போகக்கூடிய திறன், அந்த உறுதியை நான் காற்றுக்கு கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் இப்படி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு வரும்போது கடைசியில அந்த மலக்குகள் கேட்பாங்க, காற்றை விட உறுதியானது பலமானது ஏதாவது இருக்கா? ஆம், இருக்கிறது. அதுதான் ஒரு முஃமினுடைய உள்ளம். அது எப்படிப்பட்ட உள்ளம் அப்படின்னு சொன்னா, தான் செய்யக்கூடிய வலது கரத்தினுடைய தர்மத்தை இடது கரத்திற்கு கூட தெரியாமல் செய்கிறானே, இந்த உள்ளம் இது எல்லாத்தையும் விட உறுதியானதுங்கிற செய்திய நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மலக்குகளுக்கு சொன்ன அந்த உரையாடலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு சொன்ன அந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு அந்த ஹதீஸ் சொல்லி தர்றாங்க. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸ் பதிவு செய்யறாங்க. இப்ப சொல்லுங்க, உலகத்திலே உறுதியானது எது? முஃமின்களாகிய நம்மவர்களுடைய உள்ளம் தான். அப்ப இந்த உள்ளம் இருக்கிறதுலே ரொம்ப மனிதன், அந்த பனி ஆதம் அப்படிங்கக்கூடிய இந்த ஆதமனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த உள்ளம் இருக்கிறத, அதிலும் அந்த உள்ள எப்படிப்பட்ட உள்ளம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அருமையாக சொல்றாங்க, வலது கரத்தினுடைய தர்மம், தான் செய்யக்கூடிய நல்லதை இடது கரத்துக்கு கூட தெரியாமல் செய்து அப்படின்னு சொன்னா அந்த உள்ளம் சிறந்த உள்ளம், அதுதான் உறுதியான உள்ளம் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட திடமான நல்ல உள்ளம் உடையவர்களாக அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதாக இன்னொரு ஹதீஸ் ஒன்று பிரபலமான ஹதீஸ். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவதாக இந்த ஹதீஸ்ல நமக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பதில்லை. அந்த இன்னொரு ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாவே வரும், அல்லாஹ் உங்களுடைய அஜ்ஸா, உங்களுடைய உடல் அமைப்புகளை பார்க்கறதில்லை. அதே மாதிரி உங்களுடைய அலங்காரங்களை, உங்களுடைய அழகுகளை அல்லாஹ் பார்ப்பதில்லை. உங்களுடைய உள்ளத்தையும் அதன் மூலம் ஏற்படக்கூடிய செயல்களையுமே அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. வலாக்கின், அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் எது தெரியுமா? அவன் உங்களுடைய இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும், உங்களுடைய உள்ளத்தையும், எந்த உள்ளம் உறுதியான உள்ளம்னு நபி சொன்னாங்களோ அந்த உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுல என்ன நோக்கங்கள் இருக்கிறது அப்படிங்கறத அல்லாஹ் தெரிந்து கொள்வதற்கு விரும்புகிறான். அதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடியது. அதை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கிறான். நம்ம செய்யற செயலெல்லாம் கண்டுக்கிடவே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறனால அல்லாஹ் அடுத்து சொல்றான், உங்களுடைய உள்ளத்தையும் அந்த உள்ளத்தினால் ஏற்படக்கூடிய செயல்களையும் அல்லாஹ் பார்க்கிறான். அதனால வெளி தோற்றம் அல்லாஹுக்கு பெருசு இல்ல, உள்ள எப்படி இருக்குங்கிறத தான் அல்லாஹ் பார்க்கிறான். இன்னொரு ஆயத்துல குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் இப்படி சொல்லுவான், அது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டாரோ அவர்தான் வெற்றி அடைந்து விட்டார். உறுதியான உள்ளம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் விட உறுதியானது உள்ளம் தான். அப்படிப்பட்ட அந்த உள்ளம் சுத்தமாக எந்த மனிதன் வைத்துக் கொள்கிறானோ அந்த மனிதன் தான் நல்லவன் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் நாம் ஹதீஸ்கள், இந்த ஆயத்துகளின் வாயிலாக நாம பார்க்க முடியும். இதுக்கு நம்ம உதாரணத்துக்கு வேற எங்கேயும் போய் தேடணுங்கிற அவசியம் இல்லை. சஹாபாக்கள் எல்லோருமே இப்படித்தான். ஒரே ஒரு சஹாபியை மட்டும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு நாம இங்க அந்த ஒரு சஹாபியை பத்தி சொல்றதுக்காக வேண்டி வந்திருக்கிறோம். சஅத் இப்னு உபாதா அப்படிங்கக்கூடிய ஹஸ்ரஜ் கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தவர்கள். மதீனால 2 கோத்திரத்தவங்க இருந்தாங்க, 2 சமூகம் இருந்துச்சு, அவுஸ் ஹஸ்ரஜ். இதுல அந்த ஹஸ்ரஜ்ங்க கூடிய சமூகத்தினுடைய தலைவராக இருந்தவங்க தான் சஅத் இப்னு உபாதா அப்படிங்கிற சஹாபி. அவங்களுடைய மகனாராக இருந்த கைஸ், அவங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். நிறைய செய்திகள் இருக்குது, இருந்தாலும் நம்மளால எவ்வளவு முடியுமோ அதை நாம இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்துல கேட்பது, நேரடியாக பார்ப்பது, அதோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களிலும் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, இது மாதிரி முன்னோர்களுடைய விஷயங்கள் சொல்லப்படுவதும் கேட்கப்படுவதும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்குத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு செய்தியை சொல்லுவான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, அந்த மக்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், உண்மையிலேயே இது முஃமின்களுக்கு நல்ல பலனை தரும் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அதனால முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களுடைய நற்குணங்கள், குணாதிசயங்கள்லாம் எடுத்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
இவங்களுடைய அந்த விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லி, பொதுவாகவே சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நாம் பிரபலியமாக கேள்விப்பட்டோம் இல்லையா ஒரு ஹதீஸ்ல, 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில உட்கார்ந்து சொல்லுவாங்க. அதாவது இப்பொழுது ஒருவர் அவர் சொர்க்கவாசின்னு சொல்லுவாங்க. 3 முறையுமே ஒரே ஒரு நபி தோழர் வருவாங்க. அவர்கிட்ட அப்படி என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிடணுமே அப்படிங்கறதுக்காக வேண்டி அவங்க வீட்டுல போய் தங்கின நிகழ்வுலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? 3 நாள் கழிச்சு ஓப்பனாவே கேட்டுருவாங்க, அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்கள்ட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல, 3 தடவை நபி உங்களை சொர்க்கவாசின்னு சொல்லி இருக்கிறாங்க. 3 தடவையுமே நீங்க தான் தாடியில தண்ணி சொட்ட சொட்ட பள்ளி வாசல்ல வந்து நீங்க சப்பலை வச்சுக்கிட்டு நின்ன நபி சொன்ன அந்த தோற்றத்தோட நீங்க தான் 3 தடவையும் வந்திருக்கிறீங்க. அப்படி என்னதான் உங்கள்ட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களோட வந்து 3 நாள் தங்கினேன். ஒரு ஸ்பெஷலா எதுவும் அமல் செய்யற மாதிரியும் இல்ல, என்னதான் உங்களிடத்துல இருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன செய்தி, என்கிட்ட எதுவும் அது மாதிரி ஒண்ணு ஸ்பெஷல் ஒண்ணு இல்ல, இருக்கிறதாக இருந்தா நீ பார்த்தையே இதுதான் என்னுடைய வாழ்க்கை, மாற ஐத்த நீ பார்த்ததை தவிர வேற எதுவும் என்கிட்ட இல்ல, வேற இருந்தாலும் அன்னீ லா அஜிது ஃபீ நஃப்ஸி லி அஹதின் மினல் முஸ்லிமீன கிஷன், யாரை பத்தியும் என்னுடைய உள்ளத்துல நான் தப்பா நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். எந்த ஒரு முஃமினை பற்றியும் என்னுடைய உள்ளத்துல நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய அதான் எந்த உள்ளம் ரொம்ப திடமானது அப்படின்னு ஹதீஸ்களில் சொல்லப்பட்டதோ அந்த உள்ளத்தை பத்தி அந்த சஹாபி சொல்றாங்க, என்னுடைய உள்ளத்துல நான் யாரை பத்தியும் தவறாக நினைக்க மாட்டேன். இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அடுத்து அந்த சஹாபி சொல்றாங்க, வலா அஹசுது அஹதன் அலா யாராவது ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் ஏதாவது ஒண்ணு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அதை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன். இந்த 2 விஷயத்த அந்த சஹாபி குறிப்பிடுறாங்க. இதை சொன்ன உடனே அவங்களோட தங்கியிருந்த அந்த அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இதை விட வேற என்ன வேணும், இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமானது, இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமானது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொர்க்கவாசி இப்ப வருவாருன்னு 3 தடவை சொன்ன போய் நீங்க வந்திருக்கிறீங்க. இதுதான் அதற்கு உண்டான காரணம். என்ன 2 காரணம்? ஒண்ணு, யாரை பத்தியும் நான் உள்ளத்துல தப்பா நினைக்க கூட மாட்டேன்னு அர்த்தம். தப்பு செய்யறது வைக்கிறதுல அப்புறம், நான் அடுத்தவர்களை பற்றி தவறாக எண்ண கூட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்கும் தரணும். துவா செஞ்சு கேட்கணும். அல்லாஹ்ட்ட வாங்கிக்கலாமா? அல்லாஹ் கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கிறான், நம்ம தான் கேட்கறதுக்கும் தயார் இல்லை. அஜித்து உட்கார்ந்து எவ்வளவுதான் அழுது துவா கேட்டாலும் பின்னாடி ஆமீன் சொல்வதற்கு கூட தயாரான நிலையில் நம்மவர்கள் இல்லை. அந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ளங்கள் எல்லாம் மடைமாற்றப்பட்டு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அல்லாஹ் தஆலாட்ட கேட்டு நாம வாங்கிக்கிடுவோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியமான உள்ளத்தை நமக்கு தரட்டும். யாராவது ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு கொடுத்திருந்தான்னு சொன்னா அந்த விஷயத்தை பத்தி நான் பொறாமப்பட மாட்டேன். 2மே உள்ள சம்பந்தப்பட்டதான். வெளியே பொறாமப்படுறது தெரியுமா சொல்லுங்க? வெளியே தெரியாது. ஆனா இது 2 செயல்களுமே உள்ளம் சார்ந்தது. யாரை பத்தியும் நான் தப்பாக நினைக்க மாட்டேன், ஒருவருக்கு கிடைத்த நியாமத்தை பற்றி நான் பொறாமைப்பட மாட்டேன். இப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு கண்ணியத்திற்குரியவர்களை. அப்ப அப்படிப்பட்ட சஹாபாக்கள் இந்த கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளம் எப்படின்னா, யாராவது சின்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா கூட உடனே ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவர்கள். அதுலயும் அவங்கள பத்தி சொல்றாங்க, நான் இந்த இஸ்லாம் மட்டும் வரவில்லை என்றால் நான் செய்யக்கூடிய செயலினால் இந்த அரபுலகமே என்னை பார்த்து மிரண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான ரொம்ப நாவன்மை, பேச்சாற்றல் ரொம்ப. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இன்ன மினல் பயானி லசிஹரா, பேச்சு திறமை அப்படிங்கிறது இருக்குத, இதுல சூனியம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனுஷனை கட்டி போடுறதுக்கு உண்டான அத்தனை திறமைகளும் அந்த பேச்சாற்றலில் உண்டு அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பேச்சாற்றலுக்கு சொந்தக்காரராக இருந்தா கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க சின்ன யாராவது ஒருத்தவங்க லேசான ஒரு கஷ்டப்படுறதாக இருந்தா கூட விட்டு கொடுக்க மாட்டாங்களாம். ஒரு வயது முதிர்ந்த ஒரு பாட்டி என்ன செய்வாங்களா, உணவு தேவைக்காக வேண்டி கஷ்டத்திற்காக வேண்டி என்ன செய்வாங்க, அந்த சஹாபிட்ட வந்து ரொம்ப பசியாக இருக்குன்னு ஒருக்கா சொல்லிடுவாங்களாம். அந்த வரலாறுகளை எடுத்து எழுதும் பொழுது அந்த விஷயத்தை சொல்லி தரக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அந்த மூதாட்டியினுடைய வீடு நிறைய உணவுகளை கொண்டு போய் திணிங்க, உணவுகளை நிரப்பி வைங்க, இனிமேல் அந்த மூதாட்டி பசின்னு சொல்லி வெளியவே வரக்கூடாது. அவர்களுடைய காய்ந்த ரொட்டிகள் ஃபுல்லா அவர்களுடைய வீட்டுல கொண்டு வந்து அடுக்கினாங்களாம். நெய்களை கொண்டு வந்து அவர்களுடைய வீட்டுல வச்சாங்களாம். பேரித்தம்பழங்களை கொண்டு வந்து அவர்களுடைய வீட்டில் அடுக்கப்பட்டது எல்லாம் அவங்களுடைய சொந்த செலவுல செய்ய சொன்னாங்க.
அப்ப இயற்கையாகவே ஒரு தலைவருடைய மகன் வேற, நல்ல செல்வந்தர் வேற, தான் நினைத்த அளவிற்கு என்ன செய்வாங்களாம், செலவுகள் செய்வாங்களாம். இந்த சஹாபியை பத்தி சொல்லப்படும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. பிற்காலங்களில் எகிப்தினுடைய மன்னராக இருந்தவர்கள் எல்லாம் கடிதம் எழுதினார்களாம். எப்படி கடிதம் எழுதினாங்க அப்படின்னு சொன்னா, நான் எங்க நாட்டுல இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதனை நான் என்ன செய்யறேன், அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப டால், ரொம்ப உயரமான மனிதர், இவர் அளவிற்கு உயரமாக உங்கள யாராவது இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, புரியுதுங்களா என்னன்னு, இவர் அளவிற்கு உயரமான மனிதர் உங்களிடத்துல இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு உண்டான பரிசல்கள் அவ்வளத்தையும் நீங்க கேட்கறதெல்லாம் நான் அதை கப்பம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, வரி கட்டுறது, அதுக்கு நான் ஒத்து வர்றேன். சப்போஸ் இவருடைய அளவுக்கு உயரமான ஆள் உங்க நாட்டுல இல்ல அப்படின்னா 3 வருஷத்துக்கு எங்கிட்ட எதுவுமே நீங்க வரி வாங்கக்கூடாது, கேட்க கூடாது, எங்களோடு நீங்கள் இணக்கமான ஒப்பந்தம் போட்டுக்கிடணும், இந்த கண்டிஷனுக்கு ஓகேவான்னு கேட்டு அந்த காலத்துல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற அந்த பெரும் அரசர்கிட்ட என்ன செய்யறாங்க, ஒரு பக்கத்து நாட்டை சார்ந்த இன்னொரு அரசர் இது மாதிரி கடிதம் எழுதுகிறார். சரி அப்படின்னு சொல்லி வர சொல்லுங்க உங்க உயர்ந்த மனிதரை அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய உயர்ந்த மனிதர் வந்து நிற்கிறார். அப்ப இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்துல கவர்னராக இருந்த அவங்க என்ன செய்யறாங்க, இந்த கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு உங்களுடைய கால் சட்டையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. போருக்காக வேண்டி அணிந்து சண்டையிடக்கூடிய கால் சட்டை, அந்த இப்ப நம்ம போடுற பேண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், உருக்கு சட்டை, அதாவது இரும்புல செஞ்சிருப்பாங்க, அது ரொம்ப மெல்லிய இரும்பாக இருக்கும், வாளால வெட்டுனா கூட அது உள்ள உடம்புல காயத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு இருக்கக்கூடிய அது போன்ற ஒரு ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து முன்னாடி வைக்கப்படுகிறது. அது அந்த யமன் நாட்டை சேர்ந்த அந்த மனிதர் என்ன செய்யறாரு, அதை எடுத்து உடுத்துறாரு. அதை எடுத்து உடுத்துனா அவருடைய நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு, அந்த ஆடை நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு. கீழே அந்த கால் சட்டையினுடைய மீதி பகுதி எல்லாம் எங்க இருக்கு, கீழே சுருண்டு போய் கிடக்குது. அவ்வளவு பெரிய உயரமான உயரத்திற்கு சொந்தக்காரர் தான் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதை பார்த்த உடனே அந்த எதிரி நாட்டில இருந்து வந்த அந்த மனிதர் சரணே அடைஞ்சிட்டாரு. எப்படின்னு சொன்னா, இனிமேல் 3 வருடங்களுக்கு நீங்கள் கேட்பதையெல்லாம் நாங்கள் கொடுப்போம், நீங்க என்ன கண்டிஷன் சொல்றீங்களோ அந்த கண்டிஷனுக்கு நாங்க ஒத்து வருவோம்னு சொல்லி அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளவு உயரமான மனிதர், உடலால் மட்டுமல்ல தோற்றத்தால் மட்டுமல்ல, எவ்வளவு உயரமா இருப்பாங்கன்னு அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அதாவது இந்த சஹாபியை பத்தி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பாதுகாவலராக, ஒரு போலீஸ் மாதிரி கூடயே இருப்பாங்களா, எஸ்கார்ட் மாதிரி. அவ்வளவு ஒரு பாதுகாப்பு பணியில செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சஹாபி ரொம்ப உயரம் மட்டுமல்ல, உள்ளத்திலையும் ரொம்ப சிறந்தவங்க. எந்த அளவுக்கு உள்ளத்துல உயர்ந்தவங்கன்னு சொன்னா ஒரு மலையை விட உயர்ந்தவர்கள் என்பதாக ஹதீஸ் கலையினுடைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த சஹாபியினுடைய விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நாம் ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒரு போருக்காக வேண்டி, அந்த போரினுடைய பெயர் வந்து கடல்ல பயணம் செஞ்சு போய் முதல்ல ஒரு போருக்கு போனாங்க சஹாபாக்கள். அபு உபைதத்துல் ஜர்ராஹ் அப்படிங்கக்கூடிய அந்த சஹாபி தான் அந்த போரினுடைய தளபதியாக இருந்தாங்க. அந்த சஹாபியினுடைய தலைமையின் கீழ் 300 பேர் கொண்ட ஒரு படை அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு போருக்காக போறாங்க. கடலை கடந்து போகணும். அதாவது ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம், ரொம்ப ஆழமான அந்த செங்கடல் கூட எங்களை அதாவது மூழ்கடிக்கவில்லை, நாங்கள் கடலில் பயணம் செய்தோம், எங்களுடைய குதிரைகள் அந்த தண்ணியில நடந்து போச்சுங்கிற அது மாதிரி அற்புதமான விஷயங்களை எல்லாம் அந்த போர்ல நடத்தி காட்டியவங்க தான் அபு உபைதத்துல் ஜர்ராஹ்ங்கிற அந்த தளபதி. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு கடல்ல இறங்குறோம்னு இறங்குனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போன்று கடல் என்ன செய்யல, வழி கொடுக்கல. கடல்ல அவங்க சாதாரண தண்ணியின் மீது நடந்து போன்றது போன்று நாங்கள் இருந்தோம், அந்த இரவுல நடந்தோம் அப்படிங்கிற செய்தியை அந்த ஹதீஸ்ல போன அந்த போருக்கு போன சஹாபாக்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க அந்த ஹதீஸ்ல. அப்ப அந்த போர்ல ஒரு சஹாபியாக இருந்தவங்க தான் இந்த கைஸ் அப்படிங்கக்கூடிய இந்த நபித்தோழர். இந்த நபித்தோழர் எந்த அளவிற்கு இறக்க மனசு அப்படின்னு சொன்னா, கொண்டு போன சாப்பாடெல்லாம் காலியா போயிருச்சு, கொண்டு போன உணவுகள் தீர்ந்து போய் விட்டது, அங்கு தங்க வேண்டிய சூழல். நான் கொண்டு போன ஒட்டகங்கள்ல 3 ஒட்டகத்தை அறுத்து என்ன செய்யறாங்க, அந்த 300 பேருக்கு உணவு கொடுக்கறாங்க.
3 ஒட்டகங்கள் அப்படிங்கிறது, அதுவும் தூரமான பயணத்துல போகும்போது எவ்வளவு சிரமம் அப்படிங்கறத பாருங்க. 2வது நாள் அறுக்கிறதுக்கு இவங்கள்ட்ட ஒட்டகம் இல்ல, அடுத்த முறை உணவுக்காக வேண்டின்னு சொல்லி அப்ப அந்த இடத்துல கடன் வாங்குறாங்க. தனது ஊரை சார்ந்த அதான் அந்த போர்ல வந்திருக்கக்கூடிய மற்றவர்கள் யார் ஒட்டகங்கள் வச்சிருக்கிறாங்களோ, ஊருக்கு வா, என்னுடைய ஒட்டகத்துல இருந்து உனக்கு நான் ஒட்டகம் தரேன்னு சொல்லி 2வது முறை 2 நாட்கள் கழித்து என்ன செய்யறாங்க, 3 ஒட்டகங்கள் கடன் வாங்கி இருக்கிறாங்க. 3வது நாள் இது மாதிரி 3 ஒட்டகங்கள் கடன் வாங்கி இருக்கிறாங்க. ஒரு ஒட்டகம் 100 பேர் சாப்பிடுறதுக்கு அப்படிங்கிற கணக்குல 300 பேருக்கு 3 ஒட்டகங்களாக 3 முறை கிட்டத்தட்ட 9 ஒட்டகம் காலி ஆயிருச்சு. அமீர் வந்து என்ன செய்யறாங்க, தடுக்கிறாங்க. இதுக்கு மேல ஒட்டகங்கள் அறுக்க வேண்டாம், நம்ம ஊர் போய் சேர்றதுக்கு ஒட்டகங்கள் தேவைப்படும் பயணத்திற்கு அப்படின்னு சொல்லி அந்த சஹாபிய அந்த அது போன்று செய்வதை நிறுத்தினார்கள். அதுக்கப்புறம் துவா செஞ்சாங்க. ஒரு பெரிய மீன், கிட்டத்தட்ட 18 நாட்கள் நாங்கள் அங்க தங்கியிருந்தோம். அந்த 18 நாட்களுக்கும் அல்லாஹ் எங்களுக்கு அந்த ஒரு மீனை உணவாக கொடுத்திருந்தான் அப்படிங்கிற செய்தினா எவ்வளவு பெரிய திமிங்கலம் ஒதுங்கி இருக்கும் அப்படிங்கறத கவனிச்சுக்கோங்க. அவ்வளவு பெரிய உணவுகளை அல்லாஹ் தந்தான். ஆனால் அந்த 3 நாட்கள் கூட தன்னுடைய 3 ஒட்டகத்தை அறுத்தாங்க. 2வது 2 நாட்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கடனுக்காக வேண்டி வாங்கி 6 ஒட்டகங்கள் அறுத்தாங்க. மதீனாக்குவா, என்னுடைய சொத்து எவ்வளவு இருக்குன்னு உனக்கு தெரியும், நான் உனக்கு ஒட்டகத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லி. அதாவது சஹாபாக்கள் தன்னோடு இருந்தவர்கள் பசியோடு இருப்பதை காண மாட்டார்களாம். அவ்வளவு ஒரு இரக்க மனம் உள்ளவர்கள். பார்ப்பதற்கு உயரமாக நல்ல பலசாலியாக இருந்தாலும் உள்ளத்தால் முஃமின்களின் பக்கம் எவ்வளவு இலகுவானவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத கவனிக்கணும். ஒருக்க நோய்வாய்ப்பட்டு படுத்திருப்பாங்களாம். ஏன் என்னை விசாரிக்க யாருமே வரல அப்படின்னு தன்னுடைய மனைவிட்ட கேட்கும்போது மனைவி சொன்னாங்களாம், நீங்க கடன் எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறீங்க, வாங்கினவங்க எல்லாம் திரும்ப உங்க முகத்தை பாக்குறதுக்கு சங்கோஜப்பட்டுக்கிட்டு வராம இருக்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய வேலைக்காரரை கூப்பிட்டு, யார் யாருக்கெல்லாம் நான் கடன் கொடுத்துருக்கேனோ எல்லா கடனையும் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லுப்பான அறிவிப்பு செய்யு தண்டோரா போட சொல்றாங்க. அவர் போய் அது மாதிரி அறிவிப்பு செஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல இடம் கொள்ளலையா. எந்த அளவுக்குன்னா இவர்களுடைய முதல் மாடிக்கு போறதுக்குண்டான படிக்கட்டு கூட உடைந்து விழுந்து விடும் அளவிற்கு கூட்டம் அலைமோதியது என்பதாக நமக்கு வரலாற்று ஆசிரியர் பதிவு வைக்கிறாங்க. அப்ப அந்த அளவிற்கு கடன்களை கொடுக்கிறது மட்டுமல்ல, கொடுத்த கடனை கூட திரும்ப வாங்காத நல்ல உள்ளங்கள் கொண்டவர்கள் எல்லாம் சஹாபாக்கள் இப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு வரலாறுகள் சொல்லி தரும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட பாக்கியமான வரலாறுகளுக்கு சொந்தமான சஹாபாக்களை பெற்ற சமூகம் தான் நாம். நம்மளுடைய உள்ளங்களில் எந்த விதமான ரிஷி என்ற குரோதம், எந்த விதமான வஞ்சகம் இல்லாமல் நல்ல உள்ளத்தோடு சக முஸ்லிம்களோடு பழகக்கூடிய நற்பாக்கியவான்கள் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. நாம அப்படி இருந்தா தான் நம்மளுக்கு மேல வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நல்லவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு வெளியே வேஷம் போட்டுக்கிட்டு எந்த அளவிற்கு உள்ள இருந்துகிட்டே என்ன செய்யறான், நம்மளை எப்படியாவது ஓட்டுரிமையில இருந்து தூக்கிறோம்னு சொல்லி கண்ட விஷயங்களை செய்யறான் பாருங்க. இதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா நல்லவர்களாக நல்ல பரிச்சைகளாக நாம் இருப்போம். நல்ல ஆட்சியாளர்களை தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். விஹக் சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்துல்லாஹர்கள் தொழுதுகள்.